இதனோட pH நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த pH 5 to 6 தான் இருக்கும். இது கரெக்டான pHங்க. சப்போஸ் pH குறைவாக வந்தால் நம்ம ப்ராசஸில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறோமோ அந்த அளவை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா இந்த pH கரெக்டாக 5 to 6 வந்துடுங்க. இல்லை 7 வந்தாலும் ஓகே தான். ஆனால் pH 7 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஃபார்முலாவோட கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம். இதை இந்த ஃபார்முலாவில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இது 100% நேச்சுரல் டெரிவேட்டிவ்ஸ், நான் டாக்ஸிக், பெட் சேஃப், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, பயோடிகிரேடபிள், எக்கோ ஃப்ரெண்ட்லி, pH பேலன்ஸ்டு, நோ ப்ளீச்சிங் ஏஜென்ட், நோ quaternary அமோனியம் சால்ட்ஸ், நோ பாஸ்பேட்ஸ், நோ சல்பேட்ஸ், நோ பாராஃபின்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் இது ஒரு யூனிக் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற எல்லாமே மெட்டீரியல்ஸ் காமனான மெட்டீரியல்ஸ் தான். இது ஒரு யூனிக் ஃபார்முலான்னு சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா சில மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்க்கணும். அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கணும், நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கணும், அதே மாதிரி அதுக்கு கிளீனிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும், ஈஸி அவைலபிளாக இருக்கணும், மற்றபடி நான் டாக்ஸிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸோட 1 or 2 ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதை இதில் சேர்த்து அதில் காம்பேட்டபிலிட்டி பார்த்து அதில் ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்தோம்னா இதை நம்ம ஒரு யூனிக் ஃபார்முலாவாக மாற்றி பேட்டன்டே அப்ளை பண்ணலாங்க.